இது டிசோவோட வாட்ச் 2 ஸ்போர்ட்ஸ். இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா 2 நாளா என்னோட பிரைமரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வாட்ச்ல நிறைய ஃபீச்சர்ஸ் சூப்பரா இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா மெட்டல் பாடி கொடுத்திருக்காங்க அண்ட் 2.5D கர்வ் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அது போக இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, அது போக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்தலாம், அதுக்கப்புறம் என்னோட இன்டெப்தான ரிவ்யூ பார்த்தலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க தேர்ட் மந்த் ஸ்டுடியோ, நான் உங்க சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நான் 2500 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா 1.69 இன்ச்சுக்கான ஃபுல் பிரைட்னஸ் டிஸ்பிளேயோட வருது. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிரைட்டாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 110க்கு மேலே ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அண்ட் இந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பிளட்ல ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி SpO2 மானிட்டர் வந்து இந்த வாட்சில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 அட்மாஸ்பியர் வரைக்குமே உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் தண்ணிக்குள்ளே இல்லை மலையில் போட்டு யூஸ் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது வாட்சுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சுக்கு வரலாம். வாட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரப்பரைஸ்டு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பட் ரப்பரைஸ்டு மெட்டீரியலாகவே இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான ரப்பரைஸ்டு மெட்டீரியலாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SpO2 அண்ட் ஹார்ட் ரேட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஜிங்க் அலாய் கொடுத்துருக்காங்க. 10 days பேட்டரி லைஃப்னு சொல்லி கம்பெனி சைடு இருந்து கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாட்ச் வந்து ஆன் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக சார்ஜர் பின்ல கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சார்ஜர் கேபிள் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் கேபிள் வந்து மேக்னெட்டிக் மூலமாக உங்களுக்கு ஒட்டும். இது வந்து வாட்சில் பின்னாடி உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனாலே வந்து உங்களுக்கு அது ஒட்டிக்கும். இப்போ கனெக்ட் பண்ண உடனே சார்ஜ் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் வாட்ச் ஆன் ஆயிரும். வாட்ச் ஆன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ரீஜியன் லாங்குவேஜில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து இங்கிலீஷில் செட் பண்ணியிருக்கேன். இது போக மற்ற லாங்குவேஜஸ் இருக்குது, பட் இந்தியன் லாங்குவேஜஸ் கிடையாது. இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசோ ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மொபைலில் வந்து நான் டிசோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். டிசோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு எப்படி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிசோ ஆப்பில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டிசோ அப்படின்னு சொல்லி காட்டும். அதில் எந்த வாட்ச் வேணும்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக மெயில் ஆர் ஃபீமேல் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும். இப்போ வந்து நான் அந்த டிசோ வாட்ச் 2 அப்படிங்கிறது கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட வாட்ச்லேயே ஒரு இன்டிமேஷன் காட்டும். அதை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ பைண்டிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சும் நம்மளோட ஆப்பும் வந்து கனெக்டில் இருக்குது. இது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸில் வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நோட்டிஃபிகேஷனில் போய் செட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்சில் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாட்ச் ஃபேஸஸ் வந்து நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த வாட்ச் ஃபேஸஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாட்ச் ஃபேஸ் நான் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்காக நான் சிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சமான வாட்ச் ஃபேஸு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரே டிஸ்பிளேல ஷோ பண்ணும். பேட்டரி பர்சன்டேஜ், அது போக நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க எல்லாமே இதிலே காட்டிடும். எனக்கு உண்மையிலுமே இந்த வாட்ச் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட கால் அலர்ட், அது போக பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்ளை, இது போக விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது போக நீங்களும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. இது போக சூப்பரான வீடியோஸ் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணும். இது போக அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் இன்னுமே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான vlog ஆர் அன்பாக்சிங் வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிருந்து டாடா பாய் சொல்றது சதீஷ்குமார்.